காவியா, இந்த துண்டை மேல போட்டுக்கோமா. நீ வீட்லயே இருந்தாலும் நைட்டி போட்டிருந்தேன்னா அந்த துண்டை மேல போட்டுக்கோ. அதான் நம்ம வீட்டோட வழக்கம். நீ இந்த வீட்டோட மருமக தானே, நீ அப்படியே நடந்துக்க. நீ வீட்லயே இருந்தாலும் நைட்டி போட்டிருந்தேன்னா அந்த துண்டை மேல போட்டுக்கோ. அதான் நம்ம வீட்டோட வழக்கம். பேண்ட் சட்டை போட்டு சுத்திட்டு இருந்தவளுக்கு இந்த ஷால் ஒரு பாதுகாப்பா? அதுவும் வீட்டுக்குள்ளேயே. கேட்டுதான் ஆகணும், வேற என்ன பண்றது? சொன்னது மாமியாராச்சே. அப்படி கேட்கலனாலும் நான் க்ளவ் பண்ணி கட்டிட்டு வந்தவன் என்ன பட்டாத்த பாடு படுத்திட மாட்டான். ஏய், நீ ரூம் விட்டு எழுப்பும்போது ஷால் இல்லையே, இப்ப எப்படி ஷால் போட்டு வர? அம்மா யாரோடது? என்ன பண்றது, உங்க அம்மா தான் பண்ண சொன்னாங்க. எப்படா வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து இந்த ஷாலை கழட்டி தூக்கி வீசலான்னு வந்தேன். ஏய் காவியா, எங்க அம்மா பாக்குறது பேசுறதா கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருக்கும். ஆனா பழகி பாரு, அப்புறம் உனக்கு என்னை விட அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். நீயே போய் கேளு ஏன் இதெல்லாம் பண்ண சொல்றீங்கன்ட்டு. உனக்கு அவங்க மேல கோவம் எல்லாம் வராது, பாசம் தான் வரும். ஏன் பரிதாபம் கூட வரலாம். அப்படியா? அப்படின்னா நாளைக்கே கேக்குறேன். அப்புறம் சொல்ல மாறேன்ட்டேன். இப்போதான் ஆஃபீஸ்ல இருந்து மெயில் வந்துச்சு. நாளைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு 6 மணிக்கு. ஸோ நான் 5 மணிக்கே வீட்டுல இருந்து கிளம்பிடணும். 5 மணிக்கேவா? அப்படின்னா 3 மணிக்கே எந்திரிச்சு சமைக்கணுமா? அவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் நீ பண்ண வேணாம். நாளைக்கு நடக்கிறது NRI மீட்டிங் தான். ஸோ மொத்த பில்ல அவங்களே பார்த்துக்குவாங்க. சாப்பாடுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ரிலாக்ஸா தூங்கி எழுந்துட்டு உனக்கும் அம்மாக்கும் வேணும் மட்டும் செஞ்சுக்கோங்க. அப்படின்னா மார்னிங் ரொமான்ஸ் கட்டா? கண்டிப்பா. பட் டோன்ட் வரி, மீட்டிங் ரெகுலர் டைமோட சீக்கிரமாவே முடிஞ்சிடும். நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். மார்னிங் பிளானை ஈவினிங் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். காவியா, ஒரு விஷயம் உனக்கு சொன்னா புரியவே புரியாதா? ஏன் அத்தை, நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் கோவப்படுறீங்க? எதுவுமே பண்ணல. அதாத்தா கேக்குறேன். நீங்க கோவப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே. என்னாச்சு, ஏன் கோவப்படுறீங்க? என்ன பண்ணல என்ன பண்ணலைன்னு சொல்றே தவிர என்ன பண்ணலைங்கிறது இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சுதா? ஐயோ அத்தை, அவரே காலையில சொல்லாம போயிட்டாரு. நான் டென்ஷன்ல இருக்கேன். நீங்க என்ன காரணம்னே தெரியாம என்ன திட்டிட்டு இருக்காதீங்க. என்ன காரணம் சொல்லுங்க. வீட்டிலே இருந்தாலும் நைட்டி மேல ஒரு துண்டை போடுன்னு சொன்னேன்ல, கேட்டியா? ஏன் பண்ணல? இந்த சாதாரண விஷயத்துக்கா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இது உனக்கு சாதாரண விஷயமா? போய் முதல்ல ஒரு துண்டை போட்டுட்டு வந்து அப்புறம் உட்கார்ந்து சமை. போ. ஏன்டி ஒரு மாதிரி இருக்க? நம்ம லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம். நான் எப்படி இருப்பேன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே. சும்மா உங்க அம்மா ஷால் போடு துண்டு போடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு புதுசா இருக்கு. அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? காலையில கூட கத்துனாங்க. நான் அவங்கள கேட்க சொன்னேன், நீ கேட்டியா? மறந்துட்டேன். முதல்ல அவங்க கிட்ட கேளு, அதுக்கப்புறம் வந்து கத்து. நாளைக்கு கேக்குறேன். இதைதான் நேத்து சொன்னேன்.
காவியா உட்கார். வீட்டுல யாரும் இல்லைலம்மா, சாலை எடுத்துட்டு நீ ஃப்ரீயா இரு. ஆனா பக்கத்திலே வச்சுக்க, யாருநாள் வந்தாங்கன்னா உடனே சாலை எடுத்து போட்டுக்கோ. உன் புருஷன் வந்தா கூட எடுத்து சாலை எடுத்து போட்டுக்கோமா. அத்தை கிட்ட நான் ஒண்ணு கேட்கட்டுமா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நேத்து நான் கோவப்பட்டனே, அத கேக்குறியா? பொறுமையா சொன்னா அந்த காலத்து பசங்க எங்கம்மா கேக்குறீங்க? கோவமா சொன்னாதான் கேக்குறீங்க. அதனாலதான் கோவமா சொன்னேன். நீ எங்க வீட்டு பொண்ணுமா, நீ என்ன வேணாலும் கேட்கலாம். நான் எது தப்பா நினைச்சுக்க மாட்டேன். தைரியமா கேளு. இல்ல, ஷால் போட்டு வெளியில போகணுங்கிறதெல்லாம் அந்த காலம், அது உங்களுக்கே தெரியும். அப்படியே அந்த கட்டுப்பாடு, அதுவும் வீட்லயே. எனக்கு நைட்டி மேல ஷால் போடுற பழக்கமே இல்ல அத்தை. ஏன் சுடிதார் மேலே நான் போட மாட்டேன். நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் போட்டேன். நேத்து நம்ம வீட்டு ஆட்கள் மட்டும்தான் அத்தை இருந்தாங்க. அப்போ நீங்க ஷால் போட சொன்னீங்க. இப்ப யாரும் இல்லைன்னு ஷால் போட வேணாம், ஃப்ரீயா இருன்னு சொல்றீங்க. ஏத்த மாத்தி மாத்தி பேசுறீங்க? அதுவா, அது ஏன்னா நான் வயசு பிள்ளையா இருக்கும் போது என் பாட்டி சட்டை மேல துண்டை போடுன்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ரொம்ப கோவம் வரும். வீட்டுல கூட என்ன சுதந்திரமா இருக்க விட மாட்டேங்கிறீங்களே, என்னை எதுக்கு ஜெயில வச்சு அடைச்ச மாதிரி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறீங்களேன்னு அப்பவே அவங்க கிட்ட சண்டைக்கு போவேன். அதுக்கு என் பாட்டி சொன்னாங்க, அண்ணன் தம்பியா இருந்தாலும் அவனுங்க கண்ணு அங்கதான் போகும், அதுக்காக தான் சொல்றேன்னு சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரியே என் சொந்தக்காரர் ஒருத்தர் பத்திரிக்கை வைக்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. இந்த ஆளு வீட்டு விட்ட போற வரைக்கும் என்னை பார்க்கும் போதெல்லாம் அங்க மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாரு. நான் பட்ட அவஸ்தை இருக்கே அப்பா, என்னால தாங்கவே முடியல. அப்பதான் அந்த அவஸ்தையை என் பாட்டி அனுபவிச்சிருப்பாங்கன்னு அப்பதான் என்னால உணர முடிஞ்சது. அதை நான் அனுபவிக்க கூடாதுன்னு தான் என் பாட்டி என்னை அப்படி பாதுகாத்தாங்கன்னு அதுக்கப்புறம் தான் என்னால புரிஞ்சுக்கவே முடிஞ்சது. என்னதான் பொண்ணுங்க படிச்சு பதவி உயர்வு, அந்தஸ்து, அதிகாரம்னு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல இந்த விடுதலை இல்லை, ஜெயில் வாழ்க்கை தான். இந்த மாதிரி ஆளுகள்லாம் மாத்தவும் முடியாது, அவனுங்களாகவும் மாறவும் முடியாது. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை ஒரு இச்ச பொருளாதான் பாக்குறானுங்க. இதனாலதான் நம்மளை பாதுகாக்க நம்ம தான் மாறிக்கணும். அதெல்லாம் சரி அத்தை. ஹஸ்பண்ட் முன்னாடி இப்படியெல்லாம் தான் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது ஏன் அத்தை? இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற ஆம்பளைங்களோட பார்வை எப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சேன். அப்படி கவனிக்கும் போதுதான் பல ஆம்பளைங்க பொண்ணுங்களை அங்க மட்டும்தான் பாக்குறானுங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். பொண்ணுங்களை எல்லாம் அவனுங்க அப்படி பார்க்கும்போது அவனுங்களை சிறுப்பை கலட்டி அடிக்கணும்னு எனக்கு வெறியாச்சு. இவனுங்களை இவங்க அம்மா எல்லாம் எப்படி வளர்த்துருக்காங்க பாருன்னு அவங்களே நான் கேவலமா நினைச்சேன். அதனாலதான் உன் புருஷன் முன்னாடி நீ பொது இடத்துல போகும்போது கூட சாலை போட்டு போமான்னு நான் சொன்னேன். உன்னை பொறுத்த வரைக்கும் பொது இடத்துல நீ அவனுக்கு பொண்டாட்டி தான், அந்த உரிமையில தான் அவனும் அந்த இடத்துல அங்க இருந்து அப்படி பார்ப்பான். ஆனா மத்தவங்க என்னதான் திட்டுவாங்க, அவனே தப்பா நினைப்பாங்க. அவனே தப்பா நினைச்சு என்னையே தப்பா நினைக்கிறதுக்கு மத்தவங்களுக்கு எதுக்கு நம்ம வாய்ப்பு தரணும்? அத்தை, நீங்க இப்படியெல்லாம் யோசிப்பீங்களா? இந்த யோசனை எல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. இப்படி யோசிக்காதனால தான் நானும் உங்க பையனும் லவ் பண்ண காலத்துல பார்க்கு, தேட்டருன்னு ஃப்ரீயா கையை பிடிச்சிக்கிட்டு தோல்ல சாஞ்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்ப எங்களை பார்த்த பொம்பளைங்கெல்லாம் பொண்ணை எப்படி வளர்த்துருக்கா பாருன்னு எங்க அம்மாவை தானே கேவலமா பேசியிருப்பாங்க. கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. ச்சே, என்னோட ஹாப்பினஸ்க்காக எங்க அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்திட்டேன்ல, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் போய் சாரி கேட்கணும் அத்தை எங்க அம்மா அப்பா கிட்ட. தெரியாம தப்பு பண்ணிட்டா தப்பு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாரி கேட்டு அதை மாத்திக்கணும். இவ்வளவுதாம்மா லைஃப். இதுக்கு ஏன் நீ வருத்தப்பட்ட? உங்க பையன் அன்னைக்கே சொன்னார் அத்தை, இத பத்தி அம்மா கிட்ட போய் கேளு, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு என்னை விட எங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க.
இப்பதான் அத்தை தெரியுது நீங்க என்ன வந்துட்டு மருமகளா பார்க்கல, மகளா பாக்குறீங்கன்னு. ஆனா நான் உங்களை அம்மாவா பார்க்கல அத்தை, மாமியாரா தான் பார்த்திருக்கேன். சாரி அத்தை. ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிற வரைக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு எதுக்குமா நீ சாரி கேட்ட? இதெல்லாம் குடும்பத்துல நடக்கிற சாதாரண விஷயம், சரியா? ஹலோ ஹலோ, என்ன நடக்குது இங்க? நீங்க 2 பேரும் மாமியார் மருமக அந்த உறவோடய இருந்துக்காங்க. அம்மா பொண்ணாலாம் ஆயிடாதீங்க. ஏன் அம்மா பொண்ணானா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பிரச்சனையே இதுக்கப்புறம் தான். உங்ககிட்ட கோவப்பட முடியாது, உன்னை அதட்ட முடியாது, உங்ககிட்ட எந்த வேலையும் சொல்ல முடியாது. இவ்வளோ ஏன் உன்னை பாசமா லவ் கூட பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணனா எங்க அம்மா உடனே சப்ப கட்டிட்டு உனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்து நின்றோம். அப்படி அத்தை? ஆமாண்டா, கியூட் அத்தை. அவங்கள ஏன் கேட்குற, நானே சொல்றேன். எங்க அண்ணன் எங்க அண்ணியை கூட்டிட்டு ஏன் தனி கொடுத்துன்னு போனான்னு சொல்லு. இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டா. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க அம்மா எங்க அண்ணிக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டே வருவாங்க. அது தாங்க முடியாத எங்க அண்ணன் எங்க அம்மா மேல பசிச்சுல எங்க அண்ணியை கூட்டிட்டு தனி கொடுத்துன்னு போயிட்டான். என்னால அப்பெல்லாம் தனி வீடு பார்த்து தனி கொடுத்துன்னு போக முடியாது தாயி. கடைசி வரைக்கும் மாமியார் மருமகளாவே இருங்க, அதை கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனா அம்மா பொண்ணு ஆயிட்டீங்க, என்னால முடியாதுப்பா. போடா லூசு பையல. அவன் கிடக்குறாமா, அவன் எதனால ஒன்று சொல்லிட்டு இருப்பான். இந்த லூசு பையன் இருக்கானே, அதான் உன் புருஷன். அவன் பிறந்தப்ப அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அதை பார்த்தவங்க 2வது எனக்கு ஆம்பளை பையன் பிறந்ததுனாலதான் பொண்ணு பிள்ளைங்களே எனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சு அதனாலதான் சந்தோஷப்படுறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க எல்லாரும். அப்படியே சந்தோஷப்பட்டீங்க அத்தை? எல்லாம் பாதுகாப்பா நினைச்சதாமா. ஒருவேளை பொண்ணு பிறந்திருந்தா நான் பட்ட சில கஷ்டங்கள்லாம் அவ்வளோ அனுபவிச்சிருப்பான்ல. அதை எப்படி ஒரு அம்மாவா என்னால சகிச்சுக்க முடியும்? நல்ல வேளை எனக்கு பொண்ணு பிறக்கல. நான் நிம்மதியா இருந்தேன். அந்த நிம்மதி நீ வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இல்லை. அதுக்குதான் அந்த கட்டுப்பாடு. நீ துப்பட்டா போடாம வெளியில போனேன்னு வச்சுக்க, பாக்குறவனுங்க என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? நான் பார்க்கும் போது அதுதான் என் கண்ணுக்கு தெரியுது, நான் அப்படிதான் பாப்பேன்னு சொல்லுவானுங்க. இப்படி சொல்றவனுங்க இதே பொண்ணுங்க அடக்கங்கிற பேர்ல இழுத்து போத்திட்டு போனா ஐயோ பாவன்னு எவனாலும் சொல்லுவானான்னு ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், இவனுங்களெல்லாம் மாத்தவே முடியாது. பார்த்தா பார்த்துட்டு போறானுங்கன்னு நம்ம மாற முடியுமான்னு? முடியாதுல்ல. இதெல்லாம் நினைச்சா அசிங்கமா இருக்கும், அருவருப்பா இருக்கும். என்ன பண்ண சொல்ற? என் வீட்டுல நடக்கும் போது என்னால தட்டி கேட்க முடியல. இதெல்லாம் வெளி உலகத்துல நடந்தா நான் போய் எப்படி தட்டி கேட்க முடியும்? நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்டு தான் அத்தை. ஆனாலும் காலம் மாறிடுச்சு. ஒரு குடும்பத்துக்குள்ள அநியாயம் நடக்கும்போது கௌரவம், மானம், அந்தஸ்து அதெல்லாம் காரணம் காட்டி தட்டி கேட்காத பொண்ணுங்களும் இருக்காங்க. அதே நேரத்துல வெளியில அநியாயம் நடக்கும்போது தைரியமா தட்டி கேட்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. இவ்வளவு ஏன் வீட்டுக்குள்ள அடக்கமா இருக்கிற பொண்ணுங்களும் வெளியில ஒரு அநியாயம் நடந்தா தைரியமா தட்டி கேட்கிற அளவுக்கு காலம் மாறிடுச்சு அத்தை. நாங்களும் மாறிட்டோம். நீங்க புரட்சியா தைரியமா தட்டி கேட்கணும்னு நினைக்கிறது சந்தோஷம்தான். அதை விட தட்டி கேட்கறதுக்கான வாய்ப்பே நம்ம தராம இருந்தா இன்னும் சந்தோஷம் தானே. இதுக்கு மேல நீங்க ஃபேஸ் பண்ண போற தேவையில்லாத எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல. அதை தானே நாங்களும் ஆசைப்படுறோம். நீங்க சொல்றது கரெக்டு தான் அத்தை. ஒரு விஷயம் சந்தோஷம் தருதுன்னு அதை பண்ண போய் அது நிரந்தர சந்தோஷத்தை கெடுக்குதுன்னா அந்த சின்ன சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்றதுல தப்பே இல்ல அத்தை. என்னோட நிரந்தர சந்தோஷத்துக்காக.